26ல தளபதி விஜய் சார் தான் சிஎம் வருவார்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க? கண்டிப்பாக 1 கோடி பேர் இருக்காங்க அவர் பிடிச்சவங்க. நான் பிறந்ததுலேருந்தே நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே நான் தளபதி ஃபேன் தான். ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தளபதி தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் ரசிப்போம். ஐ லவ் யூ. செம்மையாக அப்படியே உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். நான் எப்போ அந்த படம் பார்த்தாலும் இப்போ வரைக்கும் அழுவேன். இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன், இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன். மேம் சொல்லுங்கள், தளபதி விஜய் சார் வந்து அரசியல் வர்றது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு குட் நியூஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இட் சவுண்ட்ஸ் குட். ஆஸ் அ தளபதி ஃபேன் வந்துட்டு எனக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் 26 வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருந்தார். பட் சடனாக வந்துட்டு இப்போது பேரெல்லாம் வச்சு ஃப்ளாக்லாம் வந்து இப்போது இது பண்ண போகிறாங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அவர் இதுக்கப்புறமாச்சு நம்ம தமிழகத்துக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். பிகாஸ் அவர் வந்துட்டு நான் பிறந்ததுலேருந்தே நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே நான் தளபதி ஃபேன் தான். பட் இப்போ எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு என்னோட கசின்ஸ்க்குலாம் தே காட் மேரிட் அண்ட் அவங்களோட கிட்ஸ் அவங்களும் வந்து தளபதி பாட்டு பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்க மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிறந்ததுலேருந்தே அவரோட ஃபேன் சொல்கிறீங்க. எது ரொம்ப உங்களை இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேனாக மாற்றினீங்க? தெரியல. இப்போ சடனாக நான் பேச ஆரம்பித்ததுலேருந்தே விஜய் பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்தேன். அப்போது என்னை பாட சொல்லி வீட்டில் இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க? குஷி படத்தில் வந்து பாப்பு பாட்டு இருக்கும்ல, அப்போ அந்த ஃபேஸ் ரியாக்ஷனோட நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியல. 2 லைன்ஸ் மட்டும். தளபதி விஜய் சார் இதை பார்ப்பாரு. இல்லை, ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டா. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். பாப்பு அது அந்த ரியாக்ஷனோட ஜோ பாடுற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட அப்போ பார்க்கும்போது ஒரு குழந்தைய அது நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதனால அது வேண்டாம், அந்த ரியாக்ஷன் மட்டும் வேணாம். ஜோதிகால வந்து பாதிக்காக வாங்கிட்டோம், மீதிக்காக வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேம் இப்போ விஜய் சாருக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் அதான் சொல்லியிருக்காருல, ஒரு நதியில் வந்து கல் எரியதான் செய்வாங்க. அதெல்லாம் அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணது தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன் சாருக்கும் எதிர்ப்பெல்லாம் இருந்தும் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே வரணும். டு பிகம் அ லீடர் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி தான் வந்தாகணும். அது அவருக்கு ஈஸி விஷயம்தான். ஆல்ரெடி மூவிஸில் பார்த்துட்டாரு, எவ்வளோ எதிர்ப்பை தாண்டி வந்துட்டாரு. ஸோ இதுலேயும் வந்து அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹி வில் நாட் பி எப்படி சொல்கிறது, ரொம்ப அது ஒரு ஹார்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணதான். அண்ட் இவரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த அதர் ஹேண்ட் சீமான் சாரும் வந்து க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கு, அவருடைய கட்சியும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி வச்சா ஒர்க் அவுட் ஆகுமா? ஐ ஃபீல் ஸோ. பிகாஸ் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒரு நல்ல கூட்டணியாக தான் ஃபீல் பண்ணுறேன். விஜய் சார்கிட்ட இருந்து நீங்கள் என்ன மாதிரி நல்ல திட்டங்களை வந்து எதிர்பார்க்குறீங்க? திட்டம் நோ ஐடியா. இந்த அவரோட மூவிஸ்லேயே வரும்ல, அது என்ன படம், டாக்டர் மெர்சலில் வந்து இந்த 5 ரூபாய் டாக்டர், அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஸ்லம் ஏரியாஸில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எஜுகேஷன்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் நார்மலாக இப்போ ரேஷன் கடையில் மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே வாங்குறாங்க. ஸ்லம் ஏரியா பீப்புளுக்கு வந்துட்டு ஜென்ரலாகவே அவங்களுக்கு மந்த்லி எஜுகேஷன்லேருந்து எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்டாக போனால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஆப்வியஸ்லி, பட் அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எல்லாமே சரி இப்போ என்ஜிஓ ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க தனியாக. பட் இது கவர்மெண்ட் பேஸ்டாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேம் ஆக்சுவலாக அவருடைய அப்பா S.A. சந்திரசேகர் சார் எல்லாருக்கும் தெரியும். பட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் போகிற ஃபங்க்ஷன்லாம் பேசுகிறது விஜய் சாருக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு லியோ படத்தை விமர்சனம் பண்ணி அவர் பேசியிருந்ததாக இருக்கட்டும், அந்த காதலுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் வந்து துல்லாத மனமும் துள்ளும் வந்து யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும் சில்வர் ஜூப்ளி அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அது விஜய் சாருக்கு நெகட்டிவாக மாறுமா? சான்ஸே இல்லைங்க. அவங்க அப்பா பேசுகிறத விட அவருக்கு வந்து வெளியில் 1 கோடி பேர் இருக்காங்க அவர் பிடிச்சவங்க. அதனால் அவர் பேசுகிறதுக்காகலாம் அவர்
அவருக்காகலாம் மக்கள் வந்து பிடிக்கல. லைக் அவர் கொண்டு வந்தனால அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு ஃபேன்ஸ் இல்லை. அவர் உழைப்பு போட்டனால தான் ஃபேன்ஸ், இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. லைக் இப்போ நான் சொன்னேன்னா எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்னோட அக்கா குழந்தை அவரோட ஃபேனாக, அவர் பாட்டு கேட்குறா, அதை பார்த்து தான் அவன் தூங்குறான் அப்படின்னும் போது அவங்கெல்லாம் அவங்க அப்பா வச்சுலாம் தெரியாது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், சாங் நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படி பொறுத்து தான் இதுவாகுமே தவிர அவர் பேசுறதுக்காகலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ 26ல தளபதி விஜய் சார் தான் சிஎம் வருவார்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க? கண்டிப்பாக. சூப்பர் மேம். மேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 26ல இப்போ ஆல்ரெடி அவர் ஃபுல் அரசியல் வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் படங்கள் நடிக்கிற இதை வந்து நிறுத்திடுவார். ஸோ அது ஒரு ஃபேனாக உங்களுக்கு எவ்வளோ இழப்பாக இருக்கும்? அது வந்து கொஞ்சம் எனக்கு இப்போது இவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே எனக்கு கொஞ்சம் லைட்டாக 26 தானே, சரி இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருக்குது, அவரை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் குட்டாக இருந்தது. 2 இயர்ஸில் ஏதாச்சும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஒரு ஃபேனாக. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம உதய் மாதிரி பிக் ஸ்க்ரீன்லேயும் வந்து கலக்கிட்டு ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் கலக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, அதை விடாமல். சப்போஸ் விஜய் சார் வந்து ஃபுல்லாக அதை குவிட் பண்ணிட்டாரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த இடத்த யார் ரீஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ரீஃபில் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ப்ரோ. ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் தான் அடுத்த விஜய் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி? இல்லை, அவர் வந்து குழந்தைங்க மனசெல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜயே சொல்லியிருக்காரு ஒரு மீட்டில். அது உண்மைதான். பட் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தளபதி தான், ஒரே ஒரு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு உலக நாயகன். அந்த மாதிரி நோ ஒன் கேன் பி ரீப்ளேஸ்ட். தேங்க்யூ மேம். அண்ட் நீங்கள் தளபதி விஜய் சாருக்கு ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணணும்னா அது மட்டும் கன்வே பண்ணிவிடுங்க. ஐ லவ் யூ. நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் ரசிப்போம். ஆன் ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீனில் எதில் இருந்தாலும் நாங்கள் உங்களை ரசிப்போம். பிகாஸ் எப்படி சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பிளட்டு, நீங்கள் நிஜமாவே லைக் அப்பா அம்மா கிட்டேருந்து பிளட்டு அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தாலுமே எங்கள் பிளட்டில் கலந்துட்டீங்க. அதனால் பட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஆக்சுவலி இது வரைக்கும் பண்ணாத, யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். செம்மையாக அப்படியே உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஒரு ஃபேனாக என்னோட ஆசை. ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். நீங்கள் இவ்வளோ ஃபேனுன்றதுனால நீங்கள் அவருடைய பாட்டம் ஒன்று பாடிட்டீங்க. அவருடைய ஃபேவரட் ஃபிலிமு, அவருடைய உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடுங்க. அவ்வளோ. பிடிச்ச டைலாகா? ஃபேவரட் ஃபிலிம் சொல்லிட்டு அப்புறம் டைலாக் ஒன்று சொல்லிட்டு. ஃபேவரட் ஃபிலிம் நிறைய இருக்குங்க. ஆனால் எனக்கு அந்த 90s வந்த மூவிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போது நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா லைக் 50 years ஆஃப் துல்லாத மனுவம் துள்ளும் மூவி, அந்த படத்துக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். நான் எப்போ அந்த படம் பார்த்தாலும் இப்போ வரைக்கும் அழுவேன். கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீனில் லைக் சிம்ரன் வந்துட்டு அந்த பஸ்லேருந்து ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு அந்த ஒரு சேட் வெர்ஷன் சாங் வரும்போது இப்போ வரைக்கும் நான் அழுவேன், இப்போ வரைக்கும். அதனால எனக்கு அந்த மூவி ரொம்ப ஃபேவரட். அப்புறம் பிரியமானவளே, நிறைய இருக்குது, எல்லா மூவிஸும் பிடிக்கும். ஒரே ஒரு டைலாக் மட்டும் அவரோட ரொம்ப ஃபேவரட்டான டைலாக். ஃபேவரட்டான டைலாக் டக்குன்னு வரல ப்ரோ. விஜய் ஃபேன் இப்படி சொல்லலாமா? நிறைய இருக்கு, எல்லா மூவியும் பிடிக்கும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன், இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன். தப்பா சொல்லிட்டேனா? மாற்றி சொல்லிட்டேன். கரெக்ட் தான். ஓகே.